இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது வராத பணத்தை நம்ம கையில் கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய, தடையில்லாமல் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க. இது ரூ. 100 500 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு ரூபா நோட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பணத்தை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை மடக்கி நீங்கள் இந்த பணத்துக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு வரமிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றி போடுறதுக்கெல்லாம் கூட காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வரமிளகாய் எடுத்து இதுக்கு நடுவில் வச்சுட்டு இது ஒரு பேண்ட் போட்டு கட்டிட்டு உங்களோட வீட்டில் ஷெல்ஃபில், பூஜா ஷெல்ஃபில் எல்லாம் வச்சுருங்க. ஸோ இதை வச்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களோட பணம் வந்து உங்களை ஃபஸ்ட்டு வந்து சேரும். எந்த தடை இல்லாமல் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். இது அவ்வளோ ஒரு கிளென்சிங் வந்து ஏற்படுத்தும். ஒன்ஸ் உங்களோட பணம் உங்கள் கையில் வந்தவுடனே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பணத்தை வந்து அன்னதானத்துக்கு செலவு பண்ணுங்க. இந்த மிளகாயை நெருப்பில் எரிச்சிருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது வராத பணத்தை நம்ம கையில் கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய, தடையில்லாமல் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க. இது ரூ. 100 500 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு ரூபா நோட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பணத்தை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை மடக்கி நீங்கள் இந்த பணத்துக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு வரமிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றி போடுறதுக்கெல்லாம் கூட காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வரமிளகாய் எடுத்து இதுக்கு நடுவில் வச்சுட்டு இது ஒரு பேண்ட் போட்டு கட்டிட்டு உங்களோட வீட்டில் ஷெல்ஃபில், பூஜா ஷெல்ஃபில் எல்லாம் வச்சுருங்க. ஸோ இதை வச்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களோட பணம் வந்து உங்களை ஃபஸ்ட்டு வந்து சேரும். எந்த தடை இல்லாமல் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். இது அவ்வளோ ஒரு கிளென்சிங் வந்து ஏற்படுத்தும். ஒன்ஸ் உங்களோட பணம் உங்கள் கையில் வந்தவுடனே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பணத்தை வந்து அன்னதானத்துக்கு செலவு பண்ணுங்கள். இந்த மிளகாயை நெருப்பில் எரிச்சிருங்க.